இளவரசியின் துணிச்சல். மக்கள் பட்டினியால் தவித்தனர். சிலர் ராஜ்யத்தை விட்டு ஓடினர். ராஜா கவலையில் விழுந்தார். அப்போது பத்மாவதி தைரியமாக எழுந்தாள். நான் ராஜ்யத்தை காப்பாற்ற உதவி கேட்கிறேன். ஆபத்து, கொள்ளையர்கள், காட்டு மிருகங்கள், ஆறுகள் என்று ராஜா மறுத்தார். ஆனால் பத்மாவதி தன் தோழி மல்லிகாவுடன் எளிய உடை அணிந்து 2 குதிரைகளுடன் இரவோடு இரவாக புறப்பட்டார். ஒரு காலத்தில் தமிழகத்தின் பசுமையான மலைகளுக்கு நடுவில் பொன்னரம் என்ற செழிப்பான ராஜ்யம் இருந்தது. அங்கு இளவரசி பத்மாவதி என்று ஒரு 18 வயது அழகி வாழ்ந்தாள். அவளது கண்கள் மானை போலவும் புன்னகை சூரிய ஒளியைப் போலவும் இருந்தது. ஆனால் அவளது இதயம் மிகவும் மென்மையானது. அரண்மனை தங்கத்தட்டுகளில் உணவு வைத்தாலும் வெளியே ஏழை மக்கள் பசியால் அழுவதை பார்க்க அவளால் தாங்க முடியாது. ஒரு நாள் இரவு அரண்மனை மாடத்தில் நின்றபடி பத்மாவதி தூரத்தில் பார்த்தாள். மழை வெள்ளத்தில் ஒரு சிறிய பெண் குழந்தை தன் உடைந்த பானையுடன் நடுங்கிக் கொண்டிருந்தாள். காவலர்கள் அவளை துரத்தினர். நிறுத்துங்கள் என்று கத்தியபடி பத்மாவதி மாடியில் இருந்து இறங்கி ஓடினாள். தன் பட்டு உடைகளை கூட அவள் கவனிக்கவில்லை. அந்த குழந்தையை அணைத்து கொண்டு, உன் பெயர் என்ன என்று கேட்டாள். லட்சுமி என்று அழுத்தது அந்த குழந்தை. பத்மாவதி தன் அறையில் இருந்த எல்லா உணவையும் பழங்களையும் கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கும் அவளுடன் வந்த பசியுடன் இருந்த மக்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தாள். ராஜா இதை பார்த்து கோபமடைந்தார். பத்மாவதி, நீ ராஜகுமாரி, இப்படி ஏழைகளுடன் பழகினால் ராஜ்யத்தில் மரியாதை போய்விடும். பத்மாவதி கண்ணீருடன், தந்தையே, மக்கள் பசியுடன் இருக்கும்போது நான் எப்படி அரண்மனையில் மகிழ்ச்சியாக சாப்பிட முடியும் என்றாள். சில மாதங்கள் கழித்து பெரும் பஞ்சம் ராஜ்யத்தை தாக்கியது. மழை பெய்யாததால் வயல்கள் வறண்டு வெடித்தன. மக்கள் பட்டினியால் தவித்தனர். சிலர் ராஜ்யத்தை விட்டு ஓடினர். ராஜா கவலையில் விழுந்தார். அப்போது பத்மாவதி தைரியமாக எழுந்தாள். நான் பசுமை ராஜ்யத்துக்கு சென்று உதவி கேட்கின்றேன். ஆபத்து, கொள்ளையர்கள், காட்டு மிருகங்கள், ஆறுகள் என்று ராஜா மறுத்தார். ஆனால் பத்மாவதி தன் தோழி மல்லிகாவுடன் எளிய உடை அணிந்து 2 குதிரைகளுடன் இரவோடு இரவாக புறப்பட்டாள். முதல் நாள் இரவு அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தனர். திடீரென ஒரு பெரிய கரும்புலி முன்னால் வந்து நின்றது. குதிரைகள் பயந்து துள்ளின. பத்மாவதி பயத்தை அடக்கி தன் கையில் இருந்த தங்க மோதிரத்தை எறிந்தாள். புலி அதை முகர்ந்து பார்த்துவிட்டு அமைதியாக விலகியது. அடுத்த நாள் ஆற்றில் பெரிய வெள்ளம். மல்லிகா குதிரையில் இருந்து தவறி விழுந்தாள். பத்மாவதி துணிச்சலுடன் ஆற்றுக்குள் குதித்து தோழியை காப்பாற்றினாள். இருவரும் ஈர உடலுடன் நடந்தனர். 3வது நாள் கொள்ளையர்கள் அவர்களை சுற்றி வளைத்தனர். தலைவன், உங்களிடம் இருப்பதையெல்லாம் கொடுங்கள் என்றான். பத்மாவதி பயப்படாமல், நாங்கள் ராஜ்யத்தின் மக்களை காப்பாற்றச் செல்கிறோம். உங்களுக்கு பசி இருக்குமென்றால் இந்த உணவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று தன் மீது இருந்த சிறு உணவு பொட்டலத்தை நீட்டினாள். கொள்ளையர்கள் ஆச்சரியப்பட்டனர். தலைவன் கண் கலங்கினான். இதுவரை யாரும் எங்களுக்கு உணவு கொடுத்ததில்லை என்று சொல்லி அவர்களுக்கு பாதுகாப்பாக வழி அனுப்பினான். இறுதியில் ஒரு மலைப்பகுதியில் ஒரு வயதான பெண் மயங்கி கிடந்தாள். பத்மாவதி தன் துணியை கிழித்து கட்டு போட்டு தன் தண்ணீரை ஊற்றினாள். அந்த பெண், மகளே, உன் இரக்கம் உன்னை பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லும். பசுமை ராஜாவுக்கு என் இந்த மோதிரத்தை கொடு என்று ஒரு பழைய மோதிரத்தை கொடுத்தாள். பசுமை ராஜா மிகவும் கடுமையானவர். ஒரு பெண் இளவரசி தனியாக வருவது என்ன துணிச்சல் என்றார். பத்மாவதி தன் ராஜ்யத்தின் துயரத்தையும் உணர்ச்சிகரமாக சொன்னாள். இறுதியில் அந்த பழைய மோதிரத்தை நீட்டினாள். ராஜா அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இது என் தாயின் மோதிரம். நீ அவரை காப்பாற்றி இருக்கிறாய். உடனே ராஜா உத்தரவிட்டார். 100கணக்கான வண்டிகளில் உணவு, தானியம், மருந்து, ஆடுகள் அனுப்பப்பட்டன. பத்மாவதியின் துணிச்சலுக்கு மரியாதையாக பொன்னரக ராஜ்யத்துடன் நட்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. பத்மாவதி வெற்றியுடன் திரும்பினாள். மக்கள் அவளை இரக்கத்தின் தேவி என்று கோஷமிட்டனர். ராஜ்யம் மீண்டும் செழித்தது. பல வருடங்கள் கழித்து பத்மாவதி ராணியானாள். அவளுக்கு இளவரசன் அருண் பிறந்தான். ஒரு நாள் அருண் ஒரு ஏழை சிறுவனை அடித்தான். ராணி பத்மாவதி மகனை பார்த்து முழு கதையை, புலி, வெள்ளம், கொள்ளையர்கள், வயதான பெண், மோதிரம் என்று அனைத்தையும் விவரமாக சொன்னாள். மகனே, செல்வம், அதிகாரம் எல்லாம் ஒரு நாள் போகும். ஆனால் இரக்கமும் துணிச்சலும் என்றும் நிலைக்கும். நீ மக்களை நேசித்தால் மக்கள் உன்னை நேசிப்பார்கள் என்று சொன்னாள். அருண் தன் தவறை உணர்ந்தான். அன்று முதல் அவன் ஏழை சிறுவர்களுடன் விளையாடி அவர்களுக்கு உதவினான். பின்னாளில் அவன் ராஜ்யத்தின் மிகப்பெரிய ராஜாவாக ஆனான். கதையின் நீதி: இரக்கமும் துணிச்சலும் இருந்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம். மக்களுக்காக தியாகம் செய்பவர் எப்போதும் வரலாற்றில் நிலைத்திருப்பார்.